மக்களை கூப்பிட்டோம். உண்மையிலேயே பிள்ளைகள்லாம் புஸ்தகத்தை தூக்கிட்டு போகும்போது பெற்றவர்கள் கொஞ்சம் ரத்த கண்ணீர் வடிக்கத்தான் செய்கிறாங்க. அதை மாற்றி அப்படியே ஒரு 4 அதாவது 2 டேப் வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணி படிக்கிற மாதிரி. ஏற்கனவே இந்த ஸ்கேனிங் இருக்குது, ஆனால் நம்ம பசங்க ஒருத்தரும் அதை ஸ்கேன் பண்ணுறதில்ல. செல்ஃபோனை கையில் கொடுத்தா சடக்குன்னு கேமுக்கு ஓடிடுறான். சரி, இது எப்படி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, இன்னும் என்ன மாதிரிலாம் கொண்டு வரலாம் மக்கள்கிட்ட கேட்டோம். பெற்றோர்கள்ட்ட கடன்னு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேன் பண்ணுற டேப்பு அந்த செல்ஃபோனில் கேமு இதாகாத மாதிரி டீஆக்டிவேட் பண்ணி விட்டுறணும். ஆமாம், பாதி பேர் இந்த புத்தகத்தை தூக்கியே முதுவழியில் எந்த விளையாட்டுலையுமே ஈடுபட மாட்டேங்கிறாங்க. இது ஒரு சிறந்த வழி தான், இருந்தாலும் புத்தகத்தையும் முழுசாக குறைச்சிடக்கூடாது. பழைய மெத்தட் பார்த்தீங்கன்னா சாக் அண்ட் டாக் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய வெறும் ஒரு வழி பாதையை மட்டுமே உற்றுநோக்கில் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நமக்கு ஆடியோ வீடியோ லான்ச் பண்ணும்போது மாணவர்களுடைய இந்த கட்டணத்தில் இன்னும் மேம்படும், நினைவாற்றலில் மேம்படும். ஆடியோ வீடியோ கிளாஸ் எடுக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக மனசுல பதியும். யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியரிட்டிக்கலாக சொல்கிறத விட நம்ம இந்த விஷுவலைஸ்டாக சொல்லி கொடுப்பது அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னோட மனசில் அது ஈஸியாக பதிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ நான் அதை வரவேற்கிறேன். ஏற்கனவே போன அரசாங்கம் இந்த மணற்கேணி இந்த மாதிரியான ஆப்புகள் மூலயமா செயலிகள் மூலயமா நாட்டு மக்களுக்கு மாணவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் இந்த ஆடியோ வீடியோ சிஸ்டத்தின் மூலயமா மாணவர்களுக்கு கொண்டு வரதுல மிகச்சிறந்த பலன் அளிக்கும். நிறைய தூரமாக பயின்ற 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகிற குழந்தைங்களுக்குலாம் புத்தக சுமை இல்லாமல் இருக்கும். வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அது ஒரு கலாச்சாரம் இருந்துகிட்டே இருக்குது. பசங்க பேக்ஸு புக்ஸ் எல்லாம் எடுக்கும் போது கிடையாது. அங்கே போனோன்னே லேப்டாப் மூலிமா அந்த பள்ளியில் அந்த மூலிமா தான் பண்ணிக்கிறாங்க. அதனால பணி சுமை ரொம்ப அவங்களோட சுமை குறையுது. ஒருத்தருங்க 1/2 hour 1 hour படிக்கிறதை விட அது ஒரு விஷுவலாக ஒன்று பார்க்குறாங்க, அது கேட்குறாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும். கம்ப்யூட்டர் பேஸ்டு லேர்னிங் மெத்தட், அந்த மெத்தட் பயன்படுத்தி மாணவர்களுக்கு தேர்வு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன பொறுத்தளவில் இது ஏற்கனவே உள்ள திட்டம் தான், அரைச்ச மாதிரி தான் இருக்கு. முற்று முழுதாக தொழில்நுட்பத்தை மட்டுமே சார்ந்திருத்து இயங்குதல் என்பது குழந்தைகள் மத்தியில் ஒரு எந்திரத்தன்மையை உருவாக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம இருந்த காலத்தில் எழுதி அந்த எழுத்துப்பூர்வமாக படிப்போம் செய்வோம். அந்த இது எழுதுறதும் அந்த படிக்கிற இதுவும் அந்த எழுத்தை பார்த்து படிக்கிறதுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கட்டணம் இல்லை, நல்ல ஒரு லைட்ஸ் இல்லை, நல்ல ஒரு பாத்ரூம் டாய்லெட் எதுவுமே கிடையாது, எந்த ஸ்பெஷலிஸ்ட்டும் இல்லை. எந்த ஒரு செயல்முறையாக இருந்தாலும் அது வழி நடத்துறதை பொறுத்து தான் ஒரு திசை மாறுங்கிறது மாதிரி இது இந்த ஏஐ மூலியமாக தொழில்நுட்பம் மூலியமாக கொடுக்குற கல்வி சரியான முறையில் கையாளலைன்னா பாதிப்பை தான் கொடுக்கும்.